ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீமு. அடைச்ச என்ன இது 4 தெருவை சுத்திட்டேன் இந்த ஊர்ல, ஒருத்தருமே ஐஸ்கிரீம் வாங்கலையே. மொத்த பசங்க கூட்டமே அங்கதான் இருக்குதா. இன்னைக்கு மொத்த ஐஸ்கிரீமே அதிக விலையில சொல்லி வித்துற வேண்டியதுதான். ஐஸ்கிரீம்மா ஐஸ்கிரீமு, ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீமு வாங்கிக்கிறீங்களா பசங்களா? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் வித்துட்டு வராங்கப்பா, பார்க்கும் போதே சாப்பிடணும்னு இருக்குதே. பசங்களா, என் கடை ஐஸ்கிரீம் மாதிரி எந்த கடையிலுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அவ்வளோ ருசியான ஐஸ்கிரீம்லாம் வச்சிட்டு இருக்கேன். அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. என்னது ஐஸ்கிரீம் வேணுமா? காலையில் என்கிட்ட இருந்த காசில் தானே அந்த கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கினது. என்கிட்ட ₹1 இல்லை ரோஜா. சரி, நான் கண்மணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், அமைதியாக விளையாடிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் ஒன்றும் வேணாம். அடைச்சே, இந்த பசங்களே ஆசைப்பட்டாலும் இவங்க வாங்கி தர மாட்டாங்களே. பசங்களா, ஐஸ்கிரீம் வேணாம்னா சொல்லுங்க, நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புவேன். எனக்கும் நேரம் ஆகுதுல்ல. பாட்டி வாங்க பாட்டி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க பாட்டி. சரிம்மா. பசங்களா, அவங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வேணும் தானே? தம்பி, பசங்க கேட்குற ஐஸ்கிரீம்லாம் எடுத்து தாப்பா. விலை அதிகமாக இருக்குதுன்ட்டுலாம் பார்க்காத, கேட்குற ஐஸ்கிரீம் எடுத்து தா. பாட்டிமா, என்கிட்ட இல்லாத ஐஸ்கிரீமே இல்லை, நான் எடுத்து தரேன் பாருங்க. அங்கிள், உங்ககிட்ட ₹10 கப் ஐஸ்கிரீம் இருக்கா? அதை எடுத்து தாங்க அங்கிள். என்னென்ன ஃப்ளேவரில் வச்சிருக்கீங்க கப் ஐஸ்கிரீமு? பாப்பா, நீ நினைக்கிற மாதிரி இன்னமும் கப் ஐஸ்கிரீம் ₹10 இல்லை, ஒன்று ₹25. பாரு, வெனிலா ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது. கப்பில் இந்த 2 ஃப்ளேவர் தாம்மா இருக்குது. என்ன அங்கிள் ₹25? நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அங்கிள் ₹10 சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். கண்ணுங்களா, விலையை பற்றியெல்லாம் கவனிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. சாக்லேட் ஃப்ளேவர் இந்த மாதிரி கப்பு மாடல் இல்லைம்மா, பால் மாடலில் வேணா இருக்குது. வெனிலா ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, அப்புறம் சாக்லேட்டும் இருக்குது. அப்புறம் இதுவும் அதே ரேட்டு கிடையாதுமா, இதோட ரேட்டு ₹35. அங்கிள், எனக்கு ₹30 சாக்கோ பார் இருக்கும்ல, அது தாங்க. பாப்பா, சாக்கோ பார்லாம் இருக்குது தான், ஆனால் இது ரேட்டு ஒன்றும் ₹30 கிடையாது, ₹50. ரேட்டெல்லாம் எப்பயோ அதிகமாகிடுச்சுப்பா. அங்கிள், கோன் ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்களா? என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு? பாப்பா, நம்மக்கிட்ட கோன்லேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குதுமா. பாரு, சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது, அப்புறம் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் இருக்குது. இந்த பாப்பா, உன் தலைமுடிக்கு மேட்சிங்காக இருக்குது பாரு, இந்தா. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வெனிலா ஃப்ளேவர் கூட இருக்குது, இந்தம்மா நீ சாப்பிட்றியா? அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யாருக்கு வேணும்? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஒவ்வொரு கோனும் ₹70. அங்கிள், இதெல்லாம் தெரிஞ்ச ஐஸ்கிரீம் அங்கிள், எதனா புதுசாக இருந்தால் எடுத்து காமிங்க. புதுசாக தானேப்பா, இங்கே பாரு, ஃபன்வீல் ஐஸ்கிரீம் இருக்குது. இது டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும்ப்பா, நீ சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சாண்ட்விச் ஐஸ்கிரீம் இருக்குது. இதோட ரேட்டெலாம் அதிகம், இப்போவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பாருங்கள், சாண்ட்விச் ஐஸ்கிரீம்லேயே டாஃபி ஃப்ளேவர் இருக்குது, அப்புறம் டோனட் ஐஸ்கிரீம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், காட்டன் கேண்டி ஃப்ளேவரில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், மினி கோன் இருக்குதுமா. இதிலே 2 ஃப்ளேவர் இருக்குது, ஒன்று டாஃபி ஃப்ளேவர் ஒன்று இருக்குது, அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. இந்தப்பா தம்பி, டிஃப்ரெண்ட்டாக கேட்டியே, இதை வேணால் சாப்பிட்டு பாரு. மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீமா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. தம்பி, உன் வண்டியில் இருக்க எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்து போடுப்பா. சரிங்க பாட்டிமா. பசங்களா, இங்கே பாருங்க, ட்ரெடிஷ்னல் குல்ஃபி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் புதுசாக வந்து இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பாட்டிமா, என் வண்டியில் இருந்த எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்து போட்டுட்டேன். மொத்தமாக ₹2500 ஆச்சுமா. சீக்கிரமாக தந்தீங்கன்னா நானும் கிளம்புவேன். என்னது, ₹2500? பாட்டிமா, இதெல்லாம் சேர்த்தா ₹1500 கூட வராது பாட்டிமா. இந்த அங்கிள் நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க. ஏண்டா டேய், இந்த வெத்த ஐஸ்கிரீமு உனக்கு ₹2500 கேட்குதா? கலர் கலராக பேப்பரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இம்மா வேலை விற்கிறியா நீ? எந்த ஊருடா முதல்ல, நீ அதை சொல்லுடா. இந்த ஐஸ்கிரீம்லாம் ருசியாக இருக்குமோ இருக்காதோ, யாரு பார்த்தா நீ? பாட்டிமா, இதனால தான் நான் இந்த கிராமத்துக்குலாம் வந்து விற்கிறதே கிடையாது. இவ்வளோ ருசியான ஐஸ்கிரீமுக்கு இந்த வேலை கூட விற்கலனா எப்படி? நீங்கள் வேணால் பசங்க எல்லாரையும் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா நான் வேணால் விலையை கம்மி பண்ணிக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருப்பா, நான் ₹500 தான் தருவேன் சொல்லிட்டேன். திரும்ப என்கிட்ட பேரம் பேசாத. என்னம்மா, நீங்கள் பசங்க எல்லாரையும் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க, அப்புறம் நீங்களே காசு தருவீங்க பாருங்க. ஆமாம்மா கண்ணுங்களா, எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, அதான் என் தம்பியை சொல்லிட்டான்ல. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா நம்ம காசு கொடுக்க வேணாம், என்ன சொல்றீங்க? பாவம், அந்த அங்கிள் தானேவே வந்து வலைக்குள்ள மாட்டிக்கிறாங்க பாருங்களேன். இப்ப பாருங்க விலை எப்படி கம்மி பண்றோன்ட்டு. பாட்டி, ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்கறோம் பாட்டி. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? எப்பவும் நார்மலா இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி தான்ப்பா இருக்கு, புதுசாலாம் ஒண்ணுமே இல்லையே.
பாட்டி இந்த ஐஸ்கிரீம் பாத்தீங்களா? ஸ்டோன் மாதிரி இருக்கு, எடுக்கவே வர மாட்டேது பாட்டி. அட என்னம்மா நீ, ஐஸ்கிரீம் ஓவர் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், அதனால தான் அப்படி இருக்கும். அங்கிள் டேஸ்டும் கூட தான் இல்ல அதுல. சரி அடுத்ததான் நம்ம இந்த கோன் ஓபன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இந்த வெண்ணிலா கோன்ல அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குதுன்னு பாப்போம். அவ்வளோ ரேட்டு சொன்னாரு அந்த அங்கிள். நேஹா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இது நம்ம ஸ்கூல் பக்கத்துல ஒரு கடை இருக்கும்ல, அங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீம் டேஸ்ட் தான்ப்பா வருது. ஆனா அங்க கம்மி ரேட்ல வாங்கணும். இந்த அங்கிள் நான் இவ்ளோ ரேட் சொல்றாரு. சரி நெக்ஸ்ட் இந்த பிளாக் கரண்ட் ஓபன் பண்ணி ரொம்ப புளிக்குதுப்பா இது. பாட்டி இதுவும் நம்ம எப்பவும் சாப்பிடுற சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி தான் பாட்டி இருக்குது. கடமைக்கிண்டு 2 சாக்கோ சிப் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான் பாட்டி. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குது பாட்டி? இதுல ஃபுல்லாவே ஆர்டிஃபிஷியலா செஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட நேச்சுரலான ஃப்ளேவரே வர மாட்டேது பாட்டி. பாட்டி மொத்தத்துல இந்த 4 ஐஸ்கிரீமே அவ்வளவு ஒர்த்தே கிடையாது பாட்டி. சரி இன்னும் மற்ற ஐஸ்கிரீம்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருந்தா தான் இவனுக்கு காசு தருவேன் நான். நெக்ஸ்ட் நம்ம இந்த பால் ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதுதான் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவும் சாப்பிடுற வெண்ணிலா கப் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. இதுல என்னக்கா ஸ்பெஷலா இருக்குது? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணுத்துக்குனே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் ஐஸ்கிரீமை பத்தி எனக்கு தெரியும், எல்லாம் எவ்வளவு ருசியா இருக்குன்ட்டு. அடுத்ததா நம்ம இந்த சாண்ட்விச் ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அட என்ன இது, இப்பவே மொத்தம் உருகிட்டு இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இல்லை. 2 நமுத்து போன பிஸ்கெட்டுக்கு நடுவில் ஐஸ்கிரீமை வச்ச மாதிரி இருக்குது. அடுத்ததா நம்ம இந்த டோனட் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணலாம். இது என்ன ஃப்ளேவர்னே தெரியலப்பா, அப்படி இருக்குது. பாட்டி பாத்தீங்களா, ஒரு காயின் சைஸ்க்கு தான் இந்த ஐஸ்கிரீமே இருக்குது. பட் இது ரேட் 20 ரூபீஸ் ன்னு சொல்றாரு. பசங்களா, என் வண்டியில இருந்த அந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, ஃபன் வீல். பாக்குறோம் இதுல அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குதுன்ட்டு. அடடா என்ன இது இப்படி உருகி போயிருக்குது. பாட்டி பாத்தீங்களா, வெளிய கவர்ல எந்த பொம்மை போட்டு இருந்தாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஐஸ்கிரீம் எந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? டேஸ்டே நல்லா இல்ல பாட்டி. 2 ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கு பாட்டி ஃப்ளேவரே. சரி அடுத்ததான் நம்ம இந்த டாஃபி ஃப்ளேவரையும் மேங்கோ ஃப்ளேவரையும் ஓபன் பண்ணுவோம். தியா இந்தா இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லு. ரொம்ப கசக்குதண்ணா, ரொம்ப காபித்தூள் நாத்தடிக்குதண்ணா, எனக்கு பிடிக்கவே இல்லண்ணா. அங்கிள் பாருங்க, எல்லா ஐஸ்கிரீமே உருகி போயிருக்கு அங்கிள். மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும்ட்டுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா அந்த அளவுக்கு டேஸ்டாலாம் இல்லைங்க அங்கிள். சரி அடுத்ததான் நம்ம இந்த சாக்கோ பார் ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களே. அட என்ன இது, இதுக்குள்ள பாதாம்லாம் ஆட் பண்ணிருக்காங்களா? எனக்கு பாதாம்னாலே சுத்தமா பிடிக்காதுப்பா. பாட்டி நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்குன்னு இவ்ளோ ரேட்லாம் விற்க கூடாது பாட்டி, அந்த அளவுக்குலாம் நல்லா இல்ல. அடுத்ததான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணலாமா? இது எப்படி திறக்கிறதுனே தெரியலையே. இப்படி திறந்துட்டு இப்படி உள்ள அழுத்தணுமா? ஏம்மா போதும், ஐஸ்கிரீம் கீழே விழுந்துற போது, அவ்வளவுதான், அப்படியே சாப்பிடுங்க எடுத்து. அங்கிள் இந்த ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் அங்கிள்? இவ்வளவு கேவலமா இருக்கு அங்கிள், நல்லாவே இல்ல அங்கிள். இங்க பாருப்பா தம்பி, எல்லா ஐஸ்கிரீமே பசங்க உங்க கண்ணு முன்னாடி தான் பிரிச்சு சாப்பிட்டாங்க. எந்த ஐஸ்கிரீமே நல்லா இல்லையே, அதனால நான் உனக்கு காசு தரமாட்டேன். ஐயோ பாட்டிமா, நான் ஒத்துக்கிறேன் பாட்டிமா. நான் உங்க எல்லாரும் ஏமாத்தலாம்னு நினைச்சுதான் 2500 ரூபான்ட்டு சொன்ன ரேட்டு, ஆனா உண்மையான ரேட்டு 800 ரூபாய் தான் பாட்டிமா. 800 ரூபாயாவது எடுத்துட்டு வந்து தாங்க. என்னது 800 ரூபாவா? டேய் நான் உனக்கு காசே தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா, மரியாதையா வண்டி எடுத்துட்டு கிளம்பு. பாட்டிமா இப்படிலாம் சொல்லாதீங்க. சரி 800 ரூபாய் கூட வேணாம், உங்க கையில வச்சிருக்க 500 ரூபாயாவது தாங்க. பாட்டிமா நான் வரேன் பாட்டிமா. இனிமேல் இந்த தெரு பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன், அதுவும் உங்க வீட்டுல ஐஸ்கிரீமை வந்து விற்க மாட்டேன் முதல்ல. கண்ணுங்களா, என்னம்மா இவ்வளோ ஐஸ்கிரீமை வாங்கிட்டோம், ஆனா ஒண்ணுமே ருசி நல்லா இல்லைன்ட்டு சொல்றீங்களே, இப்போ என்னம்மா பண்றது நம்ம? ஐயோ பாட்டி டேஸ்ட் எல்லாம் செமையா இருக்குங்க பாட்டி. அந்த அங்கிள் நம்ம கிட்ட ஏமாத்தினாருல, அதனால தான் அவர் வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு நாங்க இப்படி பண்ணோம். நீங்களே வேணா சாப்பிட்டு பாருங்களேன். ஆமா, ஏதோ ரொட்டிக்குள்ள ஐஸ்கிரீமை வச்ச மாதிரி இருக்குதே, ரொம்ப வித்தியாசமா இருக்குதேம்மா டேஸ்டே. அடுத்ததான் நம்ம இந்த குல்ஃபி ஓபன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ரொம்ப நேரம் ஆச்சு, உருகியே போயிட்டு இருக்கும் போல. அச்சச்சோ அவ்வளோ பெரிய குல்ஃபி இவ்வளோ சின்னதா ஆயிடுச்சு, எல்லாம் உருகி போயிட்டு இருக்குது. சீக்கிரமா எல்லாரும் சாப்பிடுங்க, இந்தாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குது. இது நம்ம வீட்டிலே செஞ்சுமே அதே டேஸ்ட் தான்ப்பா வருது, சூப்பரா இருக்குது. அடுத்ததான் நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணலாம். இது கச்சா மேங்கோ ஐஸ்கிரீம் போலப்பா, ரொம்ப உருக்கிட்டு இருக்குது. ரொம்ப புளிப்பா இருக்குதுப்பா இந்த ஐஸ்கிரீம், நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன். என்ன ஆலியா பேசாம இருக்க, ரொம்ப புளிக்குது போலியே ஐஸ்கிரீம்.
சரிங்க பசங்களா, எந்த ஐஸ்கிரீமே வீணாக்க கூடாது. உருகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சண்டை போடாம சாப்பிட்டு முடிங்க, சரிங்களா? சரி, நான் போய் உள்ள வேலையை பார்க்கறேன். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் சாப்பிட்டு முடிங்கப்பா. ஐஸ்கிரீம்லாம் உருக போகுது. எது சீக்கிரமா உருகுதோ முதல்ல நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சிடலாம். சரி, நான் இந்த டோனட் சாப்பிடுறேன். நல்லா இருக்குதுப்பா இந்த டோனட்டும். ஆலியா என்ன சாப்பிட்டு பாரு. ஹே காய்ஸ், இந்த ஐஸ்கிரீம் உருக போகுது. சீக்கிரம் எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. என்ன இதுங்க அமைதியா நின்னுக்குன்னு எது அரைச்சுக்குன்னு இருக்குதுங்க? என்னதான் பண்ணுதுங்க? என்ன இது இவ்வளோ ஐஸ்கிரீமு? யாரு வாங்கி தந்தா உங்களுக்கு? உண்மையை சொல்லுங்க, யாரு வாங்கி தந்தா இது உங்களுக்கு? அத்தை, பாட்டி தான் வாங்கி தந்தாங்க.